நீங்க தங்கத்துல இப்ப இன்வெஸ்ட் பண்றது சரியானதா இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, அந்த தங்கத்தின் விலை வந்து இயர் ஆன் இயர் ஏறது கிடையாது. ஒரு லாங் பீரியட், நியர்லி 3 years or 5 years ஒன்ஸ் அப்படிதான் ஏறுது. எப்பெல்லாம் தங்கம் ஏறும் அப்படின்றது சொல்றேன். எப்பெல்லாம் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வருமோ, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு வார் மாதிரி நடக்கிற டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி எதை ரிசர்வ் பண்ணுவாங்க? ப்ரீஷியஸ் மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தான். ஸோ தங்கத்தில் தான் வந்து பேங்க்ஸ் எல்லாமே அந்தந்த கண்ட்ரியில் வாங்க ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க. எந்த கண்ட்ரி ஹைலி கன்சியூம் கோல்டு அப்படின்னு பார்த்து ரிசர்வ் பண்ணுறாங்க தங்கத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், யூஎஸ் தான். ஏன் அப்படின்னா அவங்களோட கரன்சி தான் உலகத்திலே எல்லா கரன்சியோடையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த கரன்சி விழுகாம சப்போஸ் விழுகிறப்பெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அது விழுகாம பார்த்துக்கிறதுக்கு இந்த கோல்டோட அவங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கும். அதனால வந்து அந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து யூஎஸ்டியில் தான் டிபெண்ட் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜியோ பொலிட்டிக் டென்ஷன்ஸ்னால வரும், அப்படி இல்லைன்னா சம் பேண்டமிக் டிசீஸ் வரும்போதும் கோல்டு தான் வந்து ரிசர்வ் பண்ணும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யூஎஸ்டி என்ன ட்ரேட் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் மற்ற கண்ட்ரீஸ்லையும் நடக்கும். ஸோ நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 24 கேரட் தங்கம் பார்த்தீங்கன்னா நியர்லி 1 lakh மேலே போயிடுச்சு 10 grams. அதே இது 22 கேரட் பார்த்தீங்க அப்படின்னா 9,000 மேலே தான் இருக்கு ஃபார் 10 grams. 90,000 கிட்ட இருக்கு ஃபார் 10 grams. அப்போ கிராமுக்கு 9,000 மேலே தான் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு, கோல்டு இன்னும் ஏறுமா இல்லை வந்து இதோட அப்படியே தான் டவுன் ஆகுமா அப்படின்றது இதை பற்றி நான் சொல்றேன். இப்போ யூஎஸ்டியில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 3,460 கிட்ட இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் ஸோ எந்த ஒரு ஜியோ பொலிட்டிக் டென்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அதோட வேல்யூ ஒரு 2 to 3 years கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக தான் இருக்கலாம். இப்போ பீக்ல இருக்கிறனால இட் மே கம் டவுன் டு எவ்வளோக்கு வரலாம் அப்படின்னா 3,000 கிட்ட வரலாம், இல்லை மேக்ஸிமம் போச்சு அப்படின்னா 2,900 USD கிட்ட வரலாம். அப்போ நம்ம இந்தியன் கரன்சி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8,500 இல்லை 8,300 அந்த ரேஞ்ச் டவுன் ஆகும். இந்த பீரியட் கோல்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்ச்லேயே ஒரு 2 to 3 years இப்படியே போய்கிட்டு இருக்கலாம். அதனால நீங்க தங்கத்துல வாங்குறதா இருந்தா இப்ப சரியான டைம் கிடையாது.